கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு புலர்காலை, விடிந்தும் விடியாததுமான காலை நேரத்திலே நம்மை உற்சாகத்தோடு அவருடைய சன்னிதானத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டவர் எப்போதும் தன்னை வெளிப்படுத்துகிறார். வாஞ்சியோடு விசுவாசத்தோடு தேடுகிற பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். எங்களை ஆண்டவரை கண்ணோக்கி பார்த்து உம்மை வெளிப்படுத்தும் உமது வசனத்தின் வாயிலாக நாங்கள் கண்டுகொள்ள கிருபை செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். வாருங்கள். அதிகாலமே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த புலர்காலை பொழுதுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். காலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்ன நேசத்தகப்பனே, காலையிலே வாஞ்சியோடு தேடி வந்திருக்கிறோம் சுவாமி, வாஞ்சியோடு தேடி வந்திருக்கிறோம். எங்கள் சோர்வுகளை எல்லாம் நீக்குகிற தெய்வனாக, வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராக ஆண்டவரே உறுதிப்படுத்தி கடந்த வாரத்தின் செய்தியாகவும் தொடர்ந்து ஆண்டவரே உம்மில் வைக்கின்ற விசுவாசத்திலே ஆண்டவரே எங்கள் வளர்ச்சியை காணும்படியாகவும் நீர் எங்களுக்கு அறிவுறுத்தி தருகிற பாடங்கள் படிப்பினைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக, உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிநாட்டிலும் கடல் கடந்து இருந்த நிலையிலும் ஆண்டவரே இந்த ஆராதனையை செவிமடுக்கிற எங்கள் கல்வாரி குடும்பங்களுக்காகவும் பிற மக்களுக்காகவும் வாஞ்சி கொண்டு பார்க்கிற ஆண்டவரே யாவருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே உமது பிள்ளைகள் உள்ளத்திலே பதியும்படியாக நீர் பேசும் ஆண்டவரே, நியாயமாய் வர முடியாமல் தடைபட்டு போன மக்களையும் நினைக்கிறோம் சுவாமி, பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நிறைந்த ஆன்மீக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அருள் செய்யும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 113வது பாடலை பாடுவோம். 113வது பாடல் இயேசுவின் சிறப்பு என்பதை வெளிப்படுத்துகிற பாடல். உன்னதமான மாராஜாவான சீரந்த இயேசுவே, உம்மில் மகிழ்ந்து உம்மை புகழ்ந்து நேசித்து கொண்டிருப்பேனே. பூமலர் காடும் பயிர் ஓங்கும் நாடும் அந்தமு சீரப்புமா, இயேசுவின் அந்தம் எனக்கானந்தம், என் மனதின் குளிர்ச்சியா. அண்டங்கள் யாவும் சூரியன் நிலாவும் அந்தமாய் பிரகாசிக்கும், அவர் முன்பாக மாஜோதியாக மீன்குமெல்லாம் மங்கி போம். விண்மண்ணுடைய மகிமை மறைய அவர் அந்த மாணவர், வானத்திலேயோ பூமியிலேயோ நான் நாடினோர் என்ற ஆமீன். சங்கீதம் 20
நாம் முறையாக வாசிக்கலாம். 150 பக்கம் பாட்டு புத்தகத்தில், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமக்கு மறுமொழி அருளுருவாராக, யாக்கோபின் கடவுளுடைய நாமம் உம்மை உயர்த்தி காப்பதாக. உமது காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைவு கூர்ந்து உமது தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நீர் அளிக்கும் வெற்றியில் நாங்கள் கம்பீரித்து எங்கள் கடவுளின் நாமத்தில் கொடியேற்றுவோம். உமது விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் பெருமை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் கடவுளாகிய கர்த்தரின் நாமத்தை குறித்தே பெருமை பாராட்டுவோம். சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தாவே வெற்றியருளும், நாங்கள் கூப்பிடும் நாளிலே ராஜா எங்களுக்கு மறுமொழி அருள்வாராக. ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போதும் சதா காலம் இருக்கிறபடியே. ஆமேன். அன்பானவர்களே, 2 வேத பகுதியை வாசித்து கேட்கலாம். முதல் வேத பாகம் எபிரேயர் 11 முதல் 12 வசனங்கள். 11 முதல் 12 வசனங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தாம் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடல் சௌந்தரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள் என்பதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதல் வேதபாகம் வாசித்து முடிந்தது. 2ஆம் வேதபாகமாக மார்க்கு 9ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வசனங்கள் வரை வாசித்து கேட்கலாம். மார்க் 9, 2 முதல் 8 வசனங்கள். 6 நாளுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனியே உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் வஸ்திரங்கள் அதிக பிரகாசமான வெண்மையாயின. பூமியிலே வண்ணான் அவ்வளவு வெண்மையாய் பார்க்க முடியாது. அப்பொழுது எலியா மோசையோடு கூட அவர்களுக்கு தோன்றினார். அவர்கள் இயேசுவோடு பேசி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவினிடம், ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை போடுவோமாக என்றான். அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் சொல்ல வேண்டியது இன்னதென்று தெரியாமல் இப்படி சொன்னான். அப்பொழுது மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என் நேசகுமாரன்,
இவருக்கு செவி கொடுங்கள் என்று அவர் மேகத்திலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறொருவரையும் தங்கள் அண்டை காணவில்லை என்பதே. வாசிக்க வேண்டிய வேதபாகம் வாசித்து முடிந்தது. மறுமொழியாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்துவின் பாதைகள் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் வீட்சிக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்து வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியான இந்த காலை வேளையிலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதற்காக நாம் அவரை புரிவதற்காக தெரிந்தெடுத்த வேதபாகம் சற்று முன்பு வாசித்து கேட்ட காஸ்பல் லெசன். அதிலே பேதுரு இயேசுவினிடம் 5ஆம் வசனம், பேதுரு இயேசுவினிடம், ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை போடுவோமாக என்றான். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை புரிந்து கொள்ளவும் உமது வாக்கு தத்தத்தை நம்பிக்கை கொள்ளவும் ஆண்டவரே உம்மை பின்பற்றவும் விசுவாசத்திலே வளரவும் நீர் இந்த காலங்களிலே எங்களுக்கு தருகிற வார்த்தைகள் படிப்பினைகள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி கொள்ள எங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலே முன்னேற கிருபை செய்யும். கவனம் சிதறாதபடி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஒப்புக்கு அமர்ந்து கொண்டு இஷ்டமான திசையிலே எங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். அந்த பலவீனத்திலே நாங்கள் விழுந்து விடாதபடி ஆண்டவரே சிறிது நேரம் இருந்தாலும் ஆண்டவரே எங்கள் சிந்தையிலே உள்வாங்கிக் கொள்ள கிருபை செய்யும். இயேசு நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சீசன் எல்லாமே பச்சை நம்ம ஆண்டவர் விசுவாசத்திலே வளருவதற்காக, growing in faith, அதற்காகவே உங்களுக்கு வேத வாக்கியங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகின்றன. கடந்த வாரம் செய்தியும் அப்படித்தான். அழைத்தவர் யார்? வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள ஆண்டவர் யார்? அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார், அசுரன்ஸ் உறுதிப்படுத்துகிறார். இங்கேயும் சீடர்களை உறுதிப்படுத்த வேண்டும். தன்னை யாருன்னு கேட்கிறாரு. முதல்ல என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. இதில் கண்டினியூஷன் அதான் கேட்குறாரு. அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஜீவனுள்ள கடவுளின் குமாரன் அப்படிங்கிறார் சொல்கிறாங்க, அறிக்கையிடுறாங்க. ஆனால் அவருடைய தெய்வீக திட்டத்தை புரியலை. நம்மளை மாதிரியே இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு உள்ளான அர்த்தத்தை புரியாமல் அப்படி இருக்கிற போது கடவுள் அவங்களுக்கு அந்த புரிதலை கொடுக்கணும் என்பதிலே ஆர்வப்படுகிறார். எப்பா, நீ என்னை பின்பற்றி வருவது சாதாரண விஷயம் அல்ல. அது தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து வர வேண்டும் என்று எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு வந்துகிட்ட போது தான் 6 நாளைக்கு அப்புறம் டிவைன் அப்ரூவல். இவங்க எல்லார்ட்டையும் அவங்க மனநிலை எல்லாத்தையும் கேட்குறாரு, எல்லாம் பேசுறாரு. ஆனால் அவர் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு டிரான்ஸ்ஃபிகரேஷன். Why Jesus was a transfigure? What is the reason behind that? அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு முதலாவது வார்த்தைகளை வைக்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபிகரேஷன், ஃபிகர் கெட்டிங் டிரான்ஸ்ஃபார்ம், அப்படியே மாறுகிறது. ஏன் மாறுகிறது என்ற புரிதலுக்காக. பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அன்பானவர்களே, அந்த காட்சியை பாருங்கள். தாபோர் மலை, அப்படிதானம்மா? எந்த மலை? மலைனாலே ஆண்டவருடைய மக்களுக்கும் கடவுளும் உறவாடுகிற இடம்தான் மலைனாலே. எல்லா மலையும் இருக்கு. எத்தனை மலை இருக்கு? பேரை சொல்லலாமா? உடனே வெக்கப்படுவீங்க.
ஒரு மலையா பேர சொல்லலாமா? வெரி குட். டப்புன்னு அடிக்கிறணும் மலை. எத்தனை மலை? மலைன்னா நம்ம மலைச்சிருவோம்னு நினைச்சீங்களா பாஸ்டர்? எத்தனை மலை சொல்லணும்? டக்கு டக்குன்னு அப்படி சொல்லணும் இல்லையா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை காணுகிற இடமெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே மலை உச்சியிலே, மலையிலே, தாபோர் மலை இப்ப இங்க காட்சிப்படுது. மோசே சினாய் மலையில பேசினா இல்லையா? ஆபிரகாம் மோரியா மலையில பேசினாரு. எல்லா மலையும் விட்டுருங்க, தயவு செய்து கல்வாரியை மட்டும் மறந்துடாதீங்க இல்லையா? அந்த மலை தான் நமக்கு சிலுவை மீட்பு தந்த மலை. ஒரு நாள் ஏதோ ஏதாச்சியா பேசும்பொழுது கல்வாரி மலையை விட்டுனேன். எல்லா மலையை பற்றி சொன்னேன், கடைசியில் ஒத்துக்கிறேன் அதில் என்ன இருக்கு. உடனே ஃபோன் எனக்கு, ஐயா எப்படி நீங்க அந்த மலையை விட்டீங்க? அதெல்லாம் நமக்கு கிளைமாக்ஸ் இல்லை. நான் சொல்ல வந்த கான்டெக்ட்ல அப்படி வந்தது தவிர அப்படிலாம் இல்லை. இல்லை, நீங்க சொல்லியிருக்கணும் ஐயா. ரொம்ப கிளவரா இருக்கிறாங்க நம்ம மக்கள், கல்வாரி மக்கள் ரொம்ப கிளவரா இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, சந்தோஷம், அது சந்தோஷம். ஏதோ கேட்டுட்டு போறோம்னு இல்லை, கேட்குறாங்க, அதை புரியுறாங்க என்ற சந்தோஷம் எனக்கு உண்மைதான் இல்லையா? 10 கற்பனை எது? என்னேண்டி வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் இல்லையா? என் நாமத்தை விண்ணிலே வழங்க வேண்டாம், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக, உன் தகப்பனும் தாயை கணம் பண்ணுவாயாக இல்லையா? கொலை, விவசாயம் செய்யாதிருப்பாதையாக. விவசாயமா? விவசாயம் செய்யாமல் இருப்பாயாக எப்படி ஐயா அப்படின்னு ஒரு சபையில கேட்டாங்க. அதனாலதான் ஆர்வமா இருக்கிறாங்களா அலர்ட்டா இருக்கிறாங்களாங்கிறதுக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவர் இங்கே தன்னை மறுரூபப்படுத்தி காட்டுகிறார். சிலர் சொல்லுவாங்க, என் ரூபத்தை உனக்கு தெரியாது, எனக்கு இன்னொரு இல்லையா? சில கோபத்தில் சொல்லுவாங்க, என் சுயரூபத்தை பார்த்த அப்படின்லாம் பேசுவாங்க. கோபத்தில் வீர வசனங்கள் எல்லாம் பேசுறது உண்டு இல்லை. ஆனா இங்க கடவுள் பாருங்க, தன்னுடைய மறுரூபத்தை அவர்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்துவதற்காக, உன்னை அழைக்கிறவர் யார், உன்னை சீடத்துவ பணியிலே உறுதிப்படுத்துகிறவர் யார், நான் யார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்பவாது புரியணும் இல்லம்மா? அப்பவும் என்ன செய்யறாரு? ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், எலியாக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், இங்கே நம்ம தங்கிடுவோம். மலையிலே எவ்வளவு கம்ஃபர்டபுள் இருக்கு, எவ்வளவு மகிமையா இருக்கு இந்த இடம். மாயமான இல்லையா தோற்றம், மகிமையான காட்சி, இதுகளிலே மயங்குகிற பலவீனம் உங்களுக்கு, எனக்கும், சீடர்களுக்கும் இருக்கு. அப்படித்தானே? சீடர்களுக்கு அப்படித்தானே இருக்கு. இங்கே இருப்போம். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? பிரகாசத்தை, ஆடம்பரத்தை, மாயமான தோற்றத்தை நம்பிக்கை வைத்து இங்கேயே இருப்போம். சொபிஸ்டிகேட்டடா, நல்ல மகிமையா இருக்கு இந்த இடம் அப்படின்னு நினைக்கிற போது கடவுள் அவன்கிட்ட பேசுறாரு. கடவுள் அவன்கிட்ட பேசுறாரு. மிகவும் பயந்திருந்தபடினால், யோசிச்சு பாருங்க, விசுவாசம் வர்றதுக்கு முன்னாடி பயம் வருது உங்களுக்கு. மிகவும் பயந்திருந்தபடினால் அப்படி சொன்னார்கள். அப்போதான் ஒரு டிவைன் அப்ரூவல், வானத்திலிருந்து ஒரு சத்தம் தோன்றி இல்லையா, நிழலிட்டது, இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அந்த சத்தம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. ட்ரினிட்டியை இங்க பார்க்க முடியுது. ஆண்டவருடைய மலை காட்சியிலே அங்கீகாரத்தை, கடவுளுடைய அங்கீகாரத்தை, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று பிதாவானவர் சாட்சி பகருகிறார். பிரியமானவர்களே, துன்பத்தை கண்டு துவண்டு போகாமல், இன்பத்திலே இருமாப்பு கொள்ளாமல், கடவுளை நேசிக்க அழைக்கிற அழைப்பினுடைய மகத்துவத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முந்தைய பகுதியை பாருங்க, தன்னைத்தானே வெறுத்து நீ சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு, கடவுள் நீ அதில் வெக்கப்பட மாட்டப்பா, நீ அதில் வெக்கப்பட மாட்ட,
இந்த சந்ததியிலே என் வார்த்தைகளை பற்றி எவன் வெட்கப்படுவானோ அவனை பற்றி மனுஷகுமாரன் வெட்கப்படுவான். பிதா மகிமையில் பரிசுத்த தூதரோடு வரும்போது வெட்கப்படுவார். இங்கே நிற்கிறவர்கள் கடவுள் ராஜ்யம் வல்லமையோடு வந்திருப்பதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆணித்தரமாக கடவுள் இங்கே பேசுகிறார். தன் யார் என்பதை விசுவாச வாழ்வுக்கு உரமூட்டுகிற, நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு திருக்காட்சியை அந்த இடத்திலே காட்டுகிறார். அப்படியும் அவர்கள் அவரை புரிந்து கொள்ள முடியாத பலவீனத்தில் இருக்கிற ஒரு படிப்பினையை இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, கடவுளுடைய சித்தத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். உயர்வான சிந்தனை, தனிமையான உணர்வு ஒன்று. இரண்டாவது, சான்றோர்களோடு உறவாட வேண்டும். படித்தவர்கள், பண்புள்ளவர்களோடு. இல்லையா? இயேசு யார்கிட்ட உறவாடினாரு? இயேசு யார்கிட்டமா உறவாடினார்? இங்க திடீர்னு கேட்டா பரீட்சை பேப்பரை கையில் வச்சிருக்க மாதிரி அப்படியே பார்க்கறது. நீங்க சத்தியமா சொல்றேன், நீங்க பார்க்கறனால நீங்க நான் சொல்றதெல்லாம் கவனிச்சு கேட்கறீங்கன்னு நான் சத்தியமா நம்ப மாட்டேன். ஏன்னா கண்ணு இப்படி இருக்கும். ஏமா யார்கிட்ட பேசிட்டு இருந்தாரு? என்ன பாஸ்டர்? அப்போ நீங்க இங்க கவனித்துல இல்ல, அப்படிதானா? யார்கிட்ட பேசிட்டு இருந்தாருன்னா மோசேட்ட எலியாட்டையா? அப்படின்னா பரீட்சை பேப்பரை கையில் வச்சிருக்க மாதிரிதான். இங்கே மோசேயோட எலியாவிட்ட சான்றோர்கிட்ட பேசணும். உங்க பழக்க வழக்கங்கள்லாம் சான்றோர்கள்ட்ட இருக்கணும். எப்படிப்பட்ட மக்களோடு, குவாலிட்டியான மக்களோடு நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். உங்க பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்கணும்? சான்றோர்களோடு. ஆண்டவர் தன்னை ஆயத்தப்படுத்துகிறார், சான்றோர்களோடு பேசுகிறார், மோசேயோடு பேசுகிறார், எலியாவோடு பேசுகிறார். நம்முடைய பழக்க வழக்கங்கள் எங்க இருக்கு? கடவுளிடமிருந்து பாராட்டு, டிவைன் அப்ரூவல் கிடைக்குது. இவரே நேசகுமாரன். கடவுளே உங்களை பாராட்டுவாரு. என் பிள்ளை அவன், என் மகவ அப்படின்னு கடவுள் பாராட்டுவார். அப்படிப்பட்ட பாராட்டு. மனுஷன் பாராட்டினாலே மயங்கிடுறோம். கடவுள் பாராட்டினார்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. டிவைன் அப்ரூவல் கிடைக்குது. இவருக்கு செவி கொடுங்கள். எவ்வளவு அற்புதமாக கடவுள் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. தோற்ற மாற்றம். உண்மையிலேயே நீங்க அந்த மாதிரி உங்கள் பண்பு நிலையை மாற்றும் பொழுது உங்க ஃபேஸை பார்த்தாலே ஃபேஸ் வேல்யூலே ஒரு காட்லி மைண்ட் அப்படி இருக்கும். உங்க முகமே ஒரு பிரகாசமாக இருக்கும். சில நேரம் நம்ம கோயிலுக்கு சில ஆளை பார்க்கலாம், மூஞ்சில ஒரு அருள், அப்படிதானம்மா? அருள், முகத்திலே ஒரு அருள் இருக்கணுங்க. ஆண்டவருடைய பிள்ளை முகத்திலே உங்க உள்ள எப்படி இருக்குது? என் உள்ள எப்படி வலியும் வேதனையும் தாங்கி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா என் முகம் சந்தோஷத்தை, ஆண்டவருடைய சன்னிதானம், ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து வருகிறேன். உங்க முன்னாடி எனர்ஜெட்டிக்கா கடவுளுக்குள்ளாக நம்பிக்கை விட்ட நான் பேசணும். என் ஃபேஸ் வேல்யூ எப்படி இருக்கணும்? என்னை பார்த்தா நீங்க கடவுளை மகிமைப்படுத்தணும், நம்பணும். என்னுடைய ஆட்டிடியூட் அப்படி இருக்கணும். அதை கடவுள் விரும்புகிறார். ஆண்டவரே, விசுவாசத்தோடு உம்மை பார்க்கிற பார்வை எனக்கு தாரும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். இந்த காலத்தையும் நேரத்தையும் ஆண்டவரே பிரயோஜனப்படுத்தி கொள்ளட்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட விரிவான சிந்தனையை தாரும். பொண்ணு, பொருள், காசு, பணம் இதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஒப்பற்ற செல்வம் நீர் இருந்தான எனக்கு எல்லாமே போதும். பாட்டு பாட சொன்னா பாடுவோம், ஏசு போதுமே ஏசு போதுமேன்னு பாடிட்டு வெளியே போனா அதை விசுவாசத்துல பாடுங்க, விசுவாசத்துல உணர்ந்து பாடுங்க. கண்டிப்பா அவர் உங்கள் வாழ்க்கையில பேசுவார். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். உங்க சாட்சியா நிற்கிற உங்க முன்னாடி ஜீவனுள்ள ஆண்டவர். ஒரு காரியத்திலே உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். வேதனை வரும், கஷ்டங்கள் வரும், துயரங்கள் வரும், அவமானங்கள் வரும். டோன்ட் பி அஃப்ரைட். பயப்படாம இருங்க. அவர்கள் பயத்தினால் அப்படி பேசினார்கள். நமக்கு பயம் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நம்மை விசுவாசத்திலே உறுதிப்படுத்தவும், அவர் சிலுவை சுமந்து அவரை பின்பற்றவும், ஆண்டவருடைய டிவைன் அப்ரூவலை கேட்ட பிள்ளைகள் நாங்கள் இயேசுவை
மகிமைப்படுத்தவும் அவரை பின் செல்லவும் தன்னை யார் என்பதை சீடர்களுக்கு காண்பித்து உறுதிப்படுத்தின ஆண்டவர் இன்று தன்னை அவருடைய திருவார்த்தையின் மூலமாக எங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற மன தெளிவோடு இங்கிருந்து கடந்து செல்ல உங்களையும் என்னையும் சக்திப்படுத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைவரப்படுத்தி காப்பாராக. ஆமேன். 560வது பாடலை பாடுவோம். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிருள்ள தெய்வம் நீரே. அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே இயேசுவே நன்னா. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. நீரோ வாக்கு மாறாதவரே, ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெரும் பேர் புகழோ பணாஸ்தியும் வீணல்லவோ, பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பணாஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே நன்னாருயிரே, ஆருயிரே. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்லாண்டவரே, காலை வேளையிலே ஆண்டவரே மறுரூப திருக்காட்சியின் மூலமாக எங்களோடு ஆண்டவரே பேசினதற்காக, பிதாவானவர் ஆண்டவரே உம்மை அங்கீகரித்து பேசின வார்த்தைகளுக்காக, ஆண்டவரே எத்தனை மகத்துவமுள்ள ஆண்டவர் என்பதை ஆவியானவர் எங்களில் உணர்த்தின கிருபைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஏதோ கடமைக்கு வந்தோம், சிறிது நேரம் அமர்ந்தோம் சென்றோம் என்ற உணர்வில்லாதபடி எங்கள் உள்ளத்திலே உம்மை உணர்ந்து கொள்ளுகின்ற ஆண்டவரே பாக்கியமான தருணத்தை தாரும். பாடும் பொழுதாவது, உமது வார்த்தையை தியானிக்கும் போதாவது, ஜெபிக்கும் போதாவது ஒரு விசை எங்களை தொட்ட ஒரு அனுபவத்தை, ஆண்டவரே உமது அருகாமையை உணர்ந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும். அது போதும் ஆண்டவரே. ஆண்டவரே கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே என்று ஆண்டவரே பக்தன் உம்மிடத்திலே கதறினானே. ஆண்டவரே இயேசுவே ஏழைக்கு இறங்கும் என்று அபயமிட்டானே, நீர் பார்த்த மாத்திரத்திலே எத்தனை பாக்கியத்தை பெற்றான். ஆண்டவரே எங்களையும் கண்ணோக்கி பாரும் சுவாமி. ஆண்டவரே இந்த விசுவாச வாழ்வுக்காக நீர் தருகிற படிப்பினைகள் பாடங்கள் எங்களுக்கு பயனுள்ளதாக அமையட்டும். நீர் யார் என்பதை உணர்த்தி எங்களோடு பேசுகிறீர். வாக்கு தத்தத்தின் உண்மையுள்ள ஆண்டவர். எங்கள் பலவீனங்களிலும் நம்பிக்கை தளர்ந்து போகிற சோர்ந்து போகிற தருணங்களிலும் எங்களை உற்சாகப்படுத்துகிற
நம்பிக்கை ஊட்டுகிற உமது வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். உடைந்த உள்ளத்தோடும் ஆண்டவரே அவநம்பிக்கையோடும் எத்தனையோ தேவைகளோடும் ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் உமது பிள்ளைகள் வந்திருக்கலாம். செவிமடுத்து கேட்கும்போது அப்படிப்பட்ட மனநிலையிலே ஆண்டவரே உமது வார்த்தையை கேட்கலாம். அவருடைய உள்ளத்திலே பேசும் அப்பா. வல்லமையான வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே, பேசட்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையை தந்து ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று ஆண்டவரே கெஞ்சுகிறோம். எத்தனை மகத்துவம் உள்ள ஆண்டவர் என்று நீர் உமது மறுரூபத்தை காண்பித்தீர். கர்த்தருடைய ஆண்டவரே பரிபூரண சித்தம் என்ன என்பதை பகுத்தறிவதற்கு ஏதுவாய் ஆண்டவரே பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி எங்கள் உள்ளம் புதிதாவதினால் மறுரூபமாகுங்கள் என்று பவுலடிகளார் வேண்டினது போல ஆண்டவரே பரலோகத்தை இந்த பூலோகத்தில் காட்டுகின்ற ஆண்டவரே ஒரு ரூபத்தை எங்களில் வெளிப்படுத்தும் சுவாமி. எங்களில் வெளிப்படுத்தும். ஆலயத்திற்குள் வந்தாலே எங்கள் முகம் மலர்ச்சியாக இருக்க வேண்டும். இங்கிருந்து சென்றாலே எங்கள் முகம் உம்மை வெளிப்படுத்துவதாக அமையட்டும் ஆண்டவரே. இறுக்கங்கள் இருமாப்புகள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு ஆண்டவர் மேல் வைக்கின்ற நம்பிக்கை எங்களில் மறுரூபமாக காட்சி தரட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கண்டுகொண்ட பிள்ளைகளாக இங்கிருந்து கடந்து செல்லட்டும். வெளியூர்களே வெளிநாடுகளில் இருக்கின்ற ஆண்டவரே இருக்கின்ற எங்கள் கல்வாரி குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் அப்பா, கண்ணோக்கி பாரும். எந்த குறையில்லாதபடி அவர்களை வழிநடத்தும். நியாயமாய் வர முடியாமல் தடைபட்டு போன பலகீனமான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வயோதிகத்தின் நிமித்தமாக கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரீர உபாதைகள் வேதனைகளை வைத்துக் கொண்டு நடக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். காலகாலத்திலே பிள்ளைகளுடைய நல்ல காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நல்ல காரியங்கள் நடக்கட்டும் அப்பா. தடைகள் எல்லாம் நீக்கும் அப்பா ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதித்து உயர்ந்த நிலையிலே படித்து நல்ல நிலைமைக்கு வருவதற்கு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும் சுவாமி. உதவி செய்யும் ஆண்டவரே. கஷ்டங்கள் மாறட்டும், கடந்தொல்லை தீரட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறவர்கள் எல்லாருக்கும் இறங்கும் ஆண்டவரே, இறங்கும். இந்த இடம் எங்களுக்கு சமாதானத்தை தருகிற இடம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட சபை கமிட்டி அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உத்தியோகஸ்தர்களை ஆசீர்வதியும். டீக்கன்மாரை எடுத்து வல்லமையாக பயன்படுத்தும். கட்டுமான பணி, காம்பவுண்டு சுவர் கட்டுகிற பணியெல்லாம் நடக்கிறது. எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி ஆண்டவரே சபை பொலிவடைவது போல எங்கள் உள்ளமும் பொலிவடைந்து ஐக்கியத்திலும் அன்பிலும் கல்வாரி லுத்தரன் சபை சாட்சி கொடுக்கிற சபையாக இருக்க ஆண்டவரே எங்களை வருங்காலத்திலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் பலவீனங்கள் எல்லாம் நீர் அறிவீர். எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே இசைக்குரிய மீட்டி உமது நாமத்தை மகிமைப்படுத்தின மகனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உடன் ஊழியராக இருக்கின்ற ஆண்டவரே போதகருக்காக ஜெபிக்கிறோம். கோயில் பிள்ளை சபையை சுத்தப்படுத்துகிற ஆண்டவரே சகோதரி மற்றும் ஆண்டவரே கணினி ஊழியர் யாவரையும் ஆண்டவரே உமது கனிவான பார்வைக்கு தருகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி, பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கேட்க எல்லா நன்மைகளை தாரும். மனநிறைவோடு திரும்பி சில கிருபை செய்யும். நெடுதூர பயணப்பட்டு வந்து ஆத்மீக தாகத்தோடு ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளும் உண்டு. அவர்களையும் மனநிறைவோடு அனுப்பும் ஆண்டவரே. குறைகளை பொறுத்து கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உமது பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதில் பூமியில் செய்யப்படுவதாக. அன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை நீங்கள் தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல பாவக்கடன் பண்ணி எங்களை சோதனைக்கு உட்பட நாமத்தையும் என்று ரட்சித்துக் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவிலே. ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருந்து இந்த நாளை விசேஷித்த நாளாக பார்க்கிற அருமையான பிள்ளைகளோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.